காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளின் தலையங்கம், ஒருபோதும் விட்டு கொடுத்து விடாதே. திருமறையின் ஆதார வார்த்தை யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் வசனம் 8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. முதலாவது தியான பகுதியாக யோசுவா 1 முதல் 9 வசனங்களையும் படிப்போம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்பிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திட மனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயம் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திட மனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார்.
ஒருபோதும் விட்டு கொடுத்து விடாதே. இந்த நாளுக்குரிய தியானம் பரிசுத்த வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சுட்டி காட்டுகிறது. யோவான் 20வது அதிகாரம் வசனம் 31 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வார்த்தைகள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற விடை அங்கே கிடைக்கிறது. சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 20:31, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று. அருமையானவர்களே, தங்கள் சொந்த மொழிகளில் வேதத்தை பெற விரும்பிய தங்களுடைய சபை மக்களின் போராட்டத்தை காலம் கடந்தது, போர் நுழைந்தது என்றுதான் தெற்கு சூடானின் கெலிகோ மக்களின் பாதிரியார் செமி நிகோ விவரிப்பார். உண்மையை சொல்ல போனால் ஒரு வார்த்தை கூட கெலிகோ மொழியில் அதுவரைக்கும் அச்சடிக்கப்பட்டிருக்கவில்லை. பல சதாப்தங்களுக்கு முன்பு பாதிரியார் நிக்கோவின் பாட்டனார் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் வேலையை தைரியமாக தொடங்கினார். ஆனால் போரும் அமைதியின்மையும் அந்த முயற்சியை தடுத்து நிறுத்தி கொண்டே இருந்தன. வடக்கு உகாண்டாவில் உள்ள தங்களுடைய அகதிகள் முகாம்கள் மற்றும் காங்கோவின் ஜனநாயக குடியரசின் மீது தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போதிலும் பாதிரியாரும் அவருடைய சக விசுவாசிகளும் அந்த திட்டத்தை உயிர்ப்போடு வைத்திருந்தனர். அவர்களுடைய விடாமுயற்சி பலனளித்தது. ஏறக்குறைய 30 வருடங்களுக்கு பிறகு ஒரு கிளர்ச்சியூட்டும் கொண்டாட்டத்தில் வேதாகம புதிய ஏற்பாடு கெலிகோவில் அகதிகளுக்கு கொடுக்கப்பட்டது. கெலிகோவின் உத்வேகம் வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்டது என்று ஒரு திட்ட ஆலோசகர் சொல்லுகிறார். கெலிகோ மக்களின் அர்ப்பணிப்பு தேவன் யோசுவாவிடம் கோரிய நிலைத்தன்மையை பிரதிபலிப்பதாக உள்ளது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று யோசுவா 1:8 நாம் படிக்க முடிகிறது. தேவன் கூறியபடி சமமான விடாமுயற்சியுடன் கெலிகோ மக்கள் வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பை அடைந்தனர். இப்பொழுது நீ அவர்களை முகாம்களில் காணும்போது அவர்கள் சிரிக்கிறார்கள் என்று ஒரு மொழிபெயர்ப்பாளர் கூறுகிறார். அருமையானவர்களே, வேதத்தை கவனிப்பதும் புரிந்து கொள்வதும் அவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. கெலிகோ மக்களைப் போல நாமும் வேதத்திலிருந்து வல்லமையையும் ஞானத்தையும் தேடுவதையும் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. வேதத்தை தேடி வாசிப்பதிலும் கற்பதிலும் நீங்கள் எவ்வளவு விடாமுயற்சியுடன் இருக்கிறீர்கள் அருமையானவர்களே. வேதத்தை புரிந்து கொள்ள என்னென்ன வழியில் உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது? வேதத்தின் வசனங்களில் ஆழமாக வளர உங்களுக்கு உதவ நீங்கள் யாரை கேட்பீர்கள்? சிந்தித்து பாருங்கள். இந்த வேதம் எழுதப்பட்டதற்கான இதனுடைய காரணம் என்னவென்றால், யோவான் 20வது அதிகாரம் வசனம் 31 வாசித்தது போல நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசித்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. படிப்போம். யோவான் 20வது அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 31 வரையிலும். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளிலால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார்.
இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் பூமியில் இயேசுவின் வாழ்க்கையின் கடுமையான உண்மைகளை புறக்கணிக்கவில்லை. இயேசு செய்த நன்மை மற்றும் அவர் எதிர்கொண்ட சவால்கள் இரண்டையும் அவர் எழுதினார். அவரது சுவிசேஷத்தின் இறுதி வார்த்தைகள் அவரது பெயரை கொண்ட புத்தகத்தின் பின்னால் உள்ள நோக்கத்தை பற்றிய ஆழமான புரிதலை நமக்கு தருகின்றன. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட யோவான் 20:30 இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு அவருடைய தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறுகிறார். யோவான் 20:31 யோவானின் குறிப்பேடு வெற்றி குறிப்பில் முடிவடைகிறது. இயேசுவே மேசியா, தேவனுடைய குமாரன். அந்த சுவிசேஷ வார்த்தைகளின் பரிசானது விசுவாசிப்பதற்கும் அவருடைய நாமத்தில் நித்திய ஜீவனை அடைவதற்கும் நமக்கு வாய்ப்பு அளிக்கிறது. சுவிசேஷம் தேவன் நம் மீது வைத்திருக்கும் அன்பின் குறிப்பேடுகளாகும். அருமையானவர்களே, அவை படிப்பதற்கும் விசுவாசிப்பதற்கும் பகிர்வதற்குமான வார்த்தைகள். ஏனெனில் அவை நம்மை ஜீவனுக்கு நேராக வழிநடத்துகின்றன. அவை நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துகின்றன. அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நாம் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்பதை நமக்கு ஆழமாக சொல்லித் தருகிறது. நீங்கள் சுவிசேஷங்களை குறிப்பேடுகளாக நினைத்தால் அது நீங்கள் படிக்கும் முறையை அது எவ்வாறு மாற்றுகிறது? அவைகள் மூலமாக நீங்கள் எவ்வாறு கிறிஸ்துவின் இருதயத்திற்கு வழிநடத்தப்படுகிறீர்கள்? வேதம் நமக்கு தரப்பட்டுள்ளது எல்லாம், அதை ஒருபோதும் நாம் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்று யோசுவா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொன்ன அந்த யோசுவாவின் புஸ்தகத்தின் வார்த்தைகளைப் போல நாம் விசுவாசிக்கும்படியாக இந்த வேத வார்த்தைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்ன யோவானுடைய அதிகாரத்தின் வசனங்களைப் போல நாம் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நம்மை வேத புத்தகம் ஒவ்வொரு நாளும் நம்மை தட்டி எழுப்ப வேண்டும். அந்த வார்த்தைகள் நம்மோடு பேச வேண்டும். இதன் மூலமாக இறைவனோடு நாம் வைத்திருக்கின்ற உறவை அது ஒவ்வொரு நாளும் பலப்படுத்த வேண்டும். பலப்படுத்தும்படியாக தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், அந்த வார்த்தைகளை அசை போடுங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை நித்திய ஜீவனிலேயே நிலைத்திருக்கும். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபிப்போமா. அன்புள்ள தேவனே, எங்களுடைய வாழ்க்கைக்கு வேதம் எவ்வளவு அத்தியாவசியமாகிறது என்பதை நீர் ஆழமாக கற்றுக் கொடுத்தீர். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்கிற யோசுவாவுக்கு நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா, ஞாபகப்படுத்துகிறோம். அது எங்களுடைய வாய்களை விட்டு பிரியாதிருக்கட்டும். ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுத்து விடாமல் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. வேதத்தை தேடவும் கற்கவும் அறியவும் உமது ஞானத்தை புரிந்து கொள்வதற்கான ஆவலை நாங்கள் விட்டு விடாதிருக்கவும் எங்களுக்குள் பெரிய ஒரு பசித்தாகத்தை நீர் எழுப்பிவிட வேண்டுமா செபிக்கிறோம். கிருபை நிறைந்த தேவனே, வேத வசனம் எனும் ஒவ்வொரு இந்த அருமையான பரிசுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களோடு பேசுகிறதாக, எங்களை குத்துகிறதாக, நாங்கள் உம்மோடு இருக்கிற உறவிலே அதை பலப்படுத்திக் கொள்வதாக ஒவ்வொரு நாளும் இருக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசிக்கும்படியாக, விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இந்த வார்த்தைகள் எங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிற நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த பரிசுக்காக நன்றி. அவை நம்பிக்கைக்குரிய கைகளால் எழுதப்பட்டதால் நாங்கள் அதை விசுவாசித்து ஜீவனை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு உமக்குள்ளே சுக ஜீவிகளாக, ஆசீர்வாதத்தின் தூண்களாக, கலங்கரை விளக்குகளாக பிரதிபலிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய வேண்டுமா செபிக்கிறோம். எங்களோடு பேசின தெய்வத்திற்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. உலகம் கொடுக்கிற பிரகாரம் சமாதானத்தை அல்ல, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.